ஒரு இயக்குனரா நீங்க படங்கள் எல்லாம் எத்தனையோ ஷெட்டுகள் போட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு படக்காட்சி முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. ஆனா ஒரு முருகனுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டாலும் மக்கள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியா வந்து வணங்கிட்டு போற இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனால் இது ஏன் இவ்வளோ நாள் யாரும் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. இது வந்து தொடர்ந்து பல வருடங்களாக செஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ இது ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதை தொடர்ந்து இந்து முன்னணி அமைப்பு இதுக்கு அடுத்து வருஷம் ஒரு ஆண்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக ஒரு மாவட்டத்திலையும் நடத்தணுன்றது என்னோட ஆசை. மக்களோட ஆசையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மதுரையில் நடக்கிற இந்த காட்சிகள்லாம் டிவியில் பார்க்குறப்ப மற்ற மாவட்டங்களில் இருக்க மக்களுக்குமே நம்ம ஊரில் இப்படி ஒன்று நடக்காதுன்ற ஏக்கம் வந்து இருக்குது. நான் அதில் வர பதிவுகளில் வர கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. இங்கே ஆரம்பிச்சிருக்க இந்த ஆன்மீக விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுக்க பரவணுன்றது என்னோட ஆசை. அதனால் இந்த குழுவினருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக மதுரை அப்படின்னாலே அரசியல், ஆன்மீகம், பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் இருக்கும். உங்களுடைய படங்கள்ல வரக்கூடிய நாட்களில் மதுரை கதைக்களமாக வச்சு பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள்? ஆனால் அது நிறைய கோரிக்கை இருக்குது எனக்கு மதுரை கதைக்களமாக வச்சு. இப்போ அடுத்து நான் பண்ணுற ஒரு படத்துலேயே மதுரை பற்றின ஒரு டச் இருக்குது. மதுரை மட்டுமே கதைக்களமாக வச்சு விரைவில் ஒரு படம் பண்ணணும். எனக்கு ஆசை தான். அது எல்லாம் கூடி வரணும். தயாரிப்பாளர்கள், எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாருமே ஒத்து வந்தாங்கன்னா நல்ல கதையோட தயாராக தான் இருக்கேன். சீக்கிரமாக அதுக்கான அறிவிப்பு வரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு படை முருகனை பார்த்துருக்கீங்க. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இந்த அறுபடை முருகனை தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனால் நாங்கள் வந்து இதை செட்டுக்குள்ளே வர்றது அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். ஆனால் ஒரு ஆன்மீக உணர்வோடு இந்த இடத்த அமைச்சிருக்கிறது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும். ஒரு மக்கள் முகத்திலையும் பார்க்குறோம். அது வந்து அவங்க தற்காலிகமாக போட்ட ஒரு முருகராக வழிபடலை. உண்மையிலேயே அந்த முருகருக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு கருவறைக்குள்ளே போய் நின்று எப்படி முருகரை வணங்குறோமோ அப்படி தான் வணங்குறாங்க. இது இந்த அமைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்படி தான் எனக்கும் இருக்குது அந்த உணர்வு. நாளை நடைபெறக்கூடிய அந்த மாநாடு பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து இப்போ இருந்தே புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி? ஆமாண்ணா, நானும் வந்த வழி தான் பயணம் வந்தேன். குறைஞ்சது 5 லட்சம் பேர் வருவாங்கன்றது இவங்களோட எதிர்பார்ப்பு. 8 லட்சம் பேர் தாண்டி வருவாங்கன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா நான் இப்போ தான் அந்த வழியில் பயணம் பண்ணி வந்தேன். ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம் காணாத ஒரு எழுச்சி இது. முருகர் எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்காரு. இது மிகப்பெரிய வெற்றிகரமாக பாதுகாப்பாக அமையணுன்றது என்னோட. முருகன் அப்படின்னாலே அழகுதான். அதுல தமிழ் கடவுள் முருகனுக்காக நாளைக்கு கந்த சஷ்டி கவசம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல ஒரே நேரத்தில் பாட. ஆமாம், அதில் நானும் ஒருத்தனா நின்று பாட போகிறேன் நினைச்சாலே இப்போவே உடம்புல மயிர் குச்சரியுது, ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க. அது வந்து நிஜமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரியான ஒரு தருணத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி உணர்ந்திருக்க மாட்டீங்க. அதுக்காகவே வந்து அந்த 5 லட்சம் பேர் இல்லை 8 லட்சம் பேர் இல்லை ஒருத்தராக கலந்து நின்று கந்தசஷ்டி கவசத்தை எல்லாரும் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒருமித்த நேரத்தில் எழுப்புவோம். முருகரோட பக்தியை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம்.